ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் மலாக்கா ரிவர் சைட் வியூ எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த நைட்டில் என்னென்ன பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, டச் ஸ்கொயர் அப்படின்ற மலக்கால இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளியே ஜாங்கர் வாக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ யாரெல்லாம் நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு நான் வந்து டே டைமில் வர்றது தான் பிளானாக இருந்தது. ஏன்னா வந்து டே டைமில் வந்து இந்த டச் ஸ்கொயரோட வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த ரிவர் சைடு வாக் பண்ணி வந்ததில் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த இருக்கிற மெயின் அட்ராக்ஷன் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, இந்த டச் ஸ்கொயருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ரிக்ஷா ஸ்டாண்டு இருந்தது. அது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ஸு கவர் பண்ணுற மாதிரி கார்ட்டூன் தீம்ஸில் வச்சுருந்தாங்க. ஸ்பைடர்மேன், கோகோமெலன் என்னென்னவோ இருந்துச்சு. ஸோ அந்த கார்ட்டூன்ஸ் எனக்கு நிறைய தெரியும் கூட. அதெல்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலியாக வரவங்க வந்து கிட்ஸ் கூட ஒரு ரைடு போயிட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நல்லா மியூசிக், லைட்டு, அது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நிறைய பேர் அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்துட்டு போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நைட் ஸ்ட்ரீட் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேயும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரீட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா இந்த மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பாடிட்டே இருந்து என்னை பார்த்துட்டு தமிழா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா உற்சாகமாக பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டது. ஸோ இங்கே வந்து வெளிநாட்டில் நம்ம ஊர் பாட்டு பாடுறவங்கள பார்த்து சொல்ல இன்னும் அப்படியே ஒரு பூரிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ
அந்த நைட் மார்க்கெட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஜங்கர் வாக், அதுக்கு அந்த ஸ்ட்ரீட் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நடந்து வர பாதையில் நாளைக்கு ரிவர் க்ரூஸ் போகிறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ்லாம் என்ன, இல்லை அட்வான்ஸாக புக் பண்ணலாமா என்ன அப்படின்றதுக்காக இந்த ரிவர் க்ரூஸ் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் வந்த இடத்துலேயே தான் இது இருக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்துல அப்படியே அந்த டிக்கெட் ப்ரைஸு இப்போ நாளைக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அடல்ட்ஸ் ஃபாரினர் பார்த்திங்கன்னா ஒரு 30 மலேசியன் ரிங்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லோக்கலாக இருந்தால் கொஞ்சம் கம்மி. ஸோ அதுலேயும் நிறைய விஷயம்லாம் இருக்குது, நிறைய விஷயத்தை கவர் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஒரு காம்போ மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரிவர் க்ரூஸ் மட்டும் தான் டிக்கெட் பார்த்துட்டு புக் பண்ணியிருந்தேன். நாளைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஜஸ்ட்டு டிக்கெட் ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜங்கர் வாக் நைட் மார்க்கெட், அதாவது சைனா டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விஷயத்தை பார்த்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு போயிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு கத்துற சத்தம். அதனால் அங்கே பார்த்தா ஒரு ஆலமரத்துக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு பார்த்தா கத்தி கத்தி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்து எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க. ஸோ இங்கேவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேம். ஸோ இங்கே வந்து சீன மக்களும் இருக்காங்க அப்படின்றதுனால ஸோ அவங்களோட திங்ஸ்லாம் இங்கே மழைக்கால என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றது அவங்க சேவ் பண்ணுவாங்க. நான் பார்த்ததில் எனக்கு நிறைய ஃபுட்டு, அதுக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஹாட் பேக் கோல்ட் பேக் இருந்தது, அது ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நான் இங்கேருந்து வாங்கினேன். அப்படியே இந்த ஸ்ட்ரீட் அப்படியே இங்கே போனோம்னா நிறைய விஷயம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, கிஃப்ட் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டேங்க. என்ன விஷயம் தெரியல, பட்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே அதிகமாக போக்கு கூட கிடைக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா சின்ன மக்கள் போக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க.
மக்களே, இந்த வீடியோ இதோட முடிய போகுது. ஸோ இன்னைக்கு இந்த டேல மலாக்கால நான் இதெல்லாம் தான் சுற்றி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு மலாக்கால என்ன மாதிரி விஷயம்லாம் போக போகிறான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். யாரெல்லாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு மிக்க நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you மக்களே, பாய் பாய்.